அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்னூடல் மத்தியமைப்பினுடைய யூடியூப் சேனல் மின்கதிர் சேனல். இதற்கு முன்பாக அந்த பவர் ஆஃப் கோட்டி என்ற பெயரில் இருந்தது. இப்பொழுது நமது மாதிரிகள் மின்கதிர் பெயரில் மாற்றிருக்கிறோம். அதனால நமது சங்க உறுப்பினர்கள், பார்வையாளர்கள், வெல்விஷர்ஸ், அனைத்து தரப்பு மின்வாரிய ஊழியர்கள், பொறியாளர், அதிகாரிகள் நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள், பல்வேறு பதிவுகள், பல்வேறு விஷயங்களை ஒட்டி நாம் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். இனிமேல் மின்சார வாரியத்தின அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இன்றைய ஒரு முக்கிய வீடியோனா கேங்மேன் பணியாளர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது. கிட்டத்தட்ட கேங்மனுடைய ஒற்றை கோரிக்கைன்னு சொல்லி கேங்மேன் என்ற பதவியை ஒழிக்கிற அடிமை ஒழித்தே தீர வேண்டும் என்றெல்லாம் ஒரு 4 ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தது. அதனுடைய ஹிஸ்டரி என்னன்னு கொஞ்சம் பார்த்தோம்னா, இந்த வெற்றிக்கு யார் காரணம் என்று தெரியும். பலர் சொல்றாங்க நான் தான் காரணம் பலர் சொல்றாங்க. ஒரு சில தொழிற்சங்கங்கள் ஒரு துரும்பை கூட எடுத்து போடாமல் அவர்கள் தான் காரணம் என்று சிலர் அப்பாவி தொழிலாளர்கள் ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் என்ன நடந்தது? கேங்மேன் பணியாளர்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு யார் காரணம் என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அந்த வகையில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, இந்த சிஇடி என்ற அமைப்பு இருக்கு இல்லையா, மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல, தொழிலாளிகளாக இருக்கிற அனைத்து தரப்பு தொழிலாளிகளுக்கும் போராடக்கூடிய ஒரே அமைப்பு, சமரசமற்ற போராடக்கூடிய ஒரே அமைப்பு நம்ம அமைப்பு சிஇடி அமைப்பு தான். அதில் கேங்மேன் பணியாளர்கள் பற்றி சொல்லணும்னா, மின்சார வாரியத்தில் மார்ச் 1, 2021 உள்ள வந்தாங்க. உள்ள வருவதற்கு முன்பாக மின்சார வாரியத்தில் ஒரு தடை சிஇடி சங்கம் தான் வாங்கிச்சு. வழக்கு எல்லாரும் போட்டாங்க. தோமுசா வழக்கு போட்டாங்க, எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் வழக்கு போட்டாங்க, பல சங்கங்கள் வழக்கு போட்டாங்க. ஆனால் வழக்கை போட்டது நின்று விட்டார். நாம் ஸ்டே வாங்கணும். ஸ்டேயை ஒட்டி இவங்களுக்கு பர்மனன்சி கிடையாது, ஆர்டர் போடலை. அதுக்கு பிறகு கேங்மேன் பணியாளர்கள் நம்ம நாடி வந்தாங்க, பேசுனாங்க. அதற்கு நாமளே ஒரு தளர்வு மனு அளித்தோம். இது சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய பதிவுபடுறோம். கேங்மேன் பணியாளர்களுடைய பழைய விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவதற்கு, மறந்து போனவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்கு தொடர்ந்து நிறைய வீடியோ போட போகிறோம். ஒரு ஃபுல் ஹிஸ்டரியான வீடியோ போட போகிறோம். அதை பாருங்க. ஊதிய உயர்வு தொடர்பாக, பேச்சுவார்த்தை தொடர்பாக, வேலை பளு சம்பந்தமாக ஒரு 3-4 வீடியோக்களை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். பார்க்காத அந்த வீடியோ பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மார்ச் 1, 2021 உள்ள வந்தாங்கன்னா நீதிமன்றத்தில் தளர்வு மனு அளித்து தான் வந்தாங்க. வந்த பிறகு பெரும்பான்மையான கேங்மேன் பணியாளர்கள் சிஇடி சங்கத்தில் இருந்தாங்க. அப்படி சிஇடி சங்கத்தில் இருந்தவர்களுக்கு ஈபியினுடைய வேலை பெரிய ராஜாங்க வேலை, பெரிய ராஜா மாதிரி வேலை என்று கனவோடு கற்பனையோடு வந்தவர்களுக்கு 3 மாதத்திலே வேலை புளித்து போய்விட்டது. இந்த வேலைக்கு ஏன் வந்தோம் என்று வருத்தப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஏன்னா அவர்களை மின்சார வாரியத்தில் ஒரு சில அதிகாரிகள், மாட்டு சங்கத்தவர்கள் தொழிலாளியாவே நினைக்கிறவங்கள அடிமையிலும் அடிமை கொத்தொடிமையாக நடத்தினார்கள். அப்படி நடத்தியதின் விளைவாக அவர்களுக்கு மிகப்பெரிய கோபமும் வேகமும், கள உதவியாளர் மாற்றணும், ஊருக்கு மாற்றணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்று பல்வேறு கோரிக்கை வச்சாங்க. இன்டர்னல் வேணும் என்றெல்லாம் கேட்டார். அந்த கோரிக்கையை வைத்து மின்சார வாரியத்தில் 2021 மார்ச் மாதம் வந்த அவர்கள் நவம்பர், டிசம்பரிலே அந்த கோரிக்கை வைத்து முதலாக கேங்மேன் பணியாளர்களுக்கு களபதியாளர் வேண்டும், ஊர் மாற்றல் வேண்டும், இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் வேண்டும் என்று முதலில் போராடியது மின்னூடல் மத்தியமைப்பு சிஇடி சங்கம் என்பதை யாரும் மறக்க, ஒரு சில மறந்து இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் பண்றாங்க. அந்த இப்படி ஒரு நடந்ததாகவே அவர்களுக்கு தெரியல. இந்த போராட்டத்தில், இந்த ஒப்பந்தத்தில் கிடைத்ததை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எப்படி வந்துச்சு, ஏதா வந்துச்சு தெரியாம ஒரு கனவோடும் கற்பனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலையை சொல்வதற்காக இந்த அப்போ அந்த போராட்டத்தின் மூலமாக முதல் முன்கை எடுத்தது சிஇடி சங்கம். அது நடந்ததா? நடலை. ஆனால் வாரியத்தோடு தொடர்ந்து பேசுகிறோம். அப்பொழுது வாரிய தலைவராக இருந்த ராஜேஷ் லக்கானி என்பவர் நமது தொடர் முன்னெடுப்பின் காரணமாக, நமது அழுத்தம் காரணம் ஃபைல் மூவ் பண்ணுறார். ஃபைல் மூவ் பண்ணிட்டு டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ஈரோடு சிஆக இருந்த ஒரு லேடி, அவங்க தான் ஃபைல் மூவ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இயக்கத்தை, போராட்டத்தை நாம் தமிழர் போல அறிவித்து அப்பொழுதே அரங்கேறி இருக்க வேண்டிய அந்த களபதியாளர் பதவி பின்னுக்கு போச்சு. அன்னைக்கு பின்னுக்கு போனது, அதுக்கப்புறம் முன்னுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது கேங்மேன் பணியாளர்களுடைய மிகப்பெரிய குறை, அவர்கள் மின்சார வாரியத்தில் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் சொல்லி நம்மிடம் சொன்னதை எல்லாம் பல்வேறு இடங்களில் மாற்றி இருக்கிறோம், தீர்த்திருக்கிறோம். அப்படி நடந்த இந்த விஷயத்தில் தான் ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தின் மூலமாக அதை மாற்றிட முடியும் என்று கேங்மேன் பண்ணாமல் தொடர்ந்து பேசினாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிங்க என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். வந்த பொழுது மாநில மாநாடு இருக்கிறது, மாநில மாநாடு முடிட்டு மாநில மாநாட்டை அறிவிப்பாக வரும் என்று நம்ம சொன்னோம். அப்போ மாநில மாநாட்டின் முடிவாக ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். ஆக்சுவலாக அந்த போராட்டம் கூட ஒரு மாலை நேர ஆர்ப்பாட்டமாக அறிவித்தோம். டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் வந்ததுனால் அது காத்திருப்பு போராட்டமாக மாறி, அக்டோபர் 7, 8 காத்திருப்பு போராட்டமாக மாறி, அந்த காத்திருப்பு போராட்டத்தில் 2 நாள் முதல் நாள் 86%,
2வது நாள் 91%. இதற்கு முன்பாக தனியாக கூட கேங்மேன் போராடினாங்க. 400 பேர் 600 பேர் 1000 பேர்லாம் போராடிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த கேங்மேன் பணியாளர்கள் 91% பணியாளர்கள், ஒரு சில 96% பணியாளர்களை நிறுத்தி வைத்து அரசாங்கத்தின் கவனத்திற்கு, நிர்வாகத்தின் கவனத்திற்கு இந்த கோரிக்கையை தீர்க்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் என்று அரசாங்கத்துக்கு பதிய வைத்தது, நிர்வாகத்திற்கு பதிய வைத்தது இந்த சிஇடி சங்கம் தான். என்ன சொல்றோம், நாங்க போராட்டம் பலர் சொல்றோம். போராட்டத்தை தலைமை தாங்கியது சிஇடி. பல போராட்டங்கள் தனியாக போது அந்த போராட்டங்கள் காற்றோடு கலந்து போச்சு. அரசாங்கத்தின் கவனத்திற்கே போகலாம். ஆனால் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு போனது மட்டுமல்ல, இந்த கோரிக்கை தீர்க்க வேண்டும் என்று 8ஆம் தேதி வாரிய தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்தும். அவர் சொல்றார் பொங்கலுக்கு முன்பாக என்று சொல்றார். நாம சொல்றோம் புத்தாண்டு பரிசாக கொடுங்க, நியூ இயர் டிசம்பர் 31க்குள்ள முடிக்கணும். இல்ல, கால அவகாசம் குறைவாக இருக்குது, பொங்கலுக்கு முன்பாக முடித்து திருக்கிறேன் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய வாரிய தலைவர் சொன்னார். அதற்கு பிறகு அந்த போராட்டம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கு பிறகு பல்வேறு கட்ட போராட்டங்கள், கேங்மேன் கலவையாளர், கேங்மேன் ஊர்மாற்றம் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைத்து போராடி கொண்டே இருந்தது சிஇடி சங்கம். மின்சார வாரியம் எந்த தொழிற்சங்கம் போராடி இருக்கு கேங்மேன் கேங்மேன் தனியா போராடிங்கன்ற அந்த கதை வேற. அது எடுபடாத ஒரு விஷயம். யார் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமா? அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள் 1008 சங்கங்கள் இந்த மின்சார வாரியத்தில் இருக்கு. 1008 சங்கங்களுடைய கோரிக்கை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதா, அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதா, அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்போ இந்த கோரிக்கை என்பது வலுவான கோரிக்கை. 7-8 போராட்டத்தின் காத்திருப்பு போராட்டத்தின் மூலமாக 8ஆம் தேதி பேச்சுவார்த்தை 4 மணிக்கு நடந்து அந்த பேச்சுவார்த்தையில் பொங்கலுக்கு முன்பாக என்று வாக்குறுதி அளிக்கிறார். அந்த வாக்குறுதி பொங்கலுக்கு முன்பாக நிறைவேறணும், காலதாமதமாகும் என்று நம்ம நினைச்சோம். செங்கல்பட்டு டிசம்பர் 27-28 செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கிறோம். ஆஃப்லைன் இயக்கம் என்று முடிவெடுக்கிறோம். 19 ஜனவரி 19 ஆஃப்லைன் இயக்கம் என்று அறிவிக்கிறோம். இப்படிதான் இந்த போராட்டம் தொடர்ச்சியான கேங்மேன் களத்தில், மின்வாரியத்தில், களப்பிரிவில், களத்தில் கேங்மேன் பணியாளர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தொழிலாளிகளுக்குமான இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது கேங்மேன் மின்வாரிய மத்திய. அனைத்து தொழிலாளர்களுக்குமான கோரிக்கைகளை முன்னின்று போராட்டம் நடத்துவது மின்வாரிய மத்திய சிஇடி சங்கம். மறந்தாதீங்க. எல்லாரும் சொல்லுவான், சொல்றவெல்லாம் போராட்டினாங்களா, சொல்றவங்க உண்மையானவர்களா? கடிதம் எழுதி கொடுத்துட்டா அந்த கடிதம் அரங்கேறிடுமா? கடிதம் எழுதி கொடுத்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற அப்பாவிகளாக பலர் இருக்கிறாங்க. நாம் கடிதம் எழுதி கொடுப்பது மட்டுமல்ல, களத்தில் போராடி இருக்கிறோம், அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு இருக்கிறோம், மந்திரியை பார்த்திருக்கிறோம், கட்சிகள் மூலம் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த நிலையில்தான் ஒரு உச்சகட்டத்திற்கு இந்த ஊதிய ஒரு வேலை புலி பேசுவதற்காக அடுத்த கட்ட நாடு. நாம் மின்சார வாரியத்தில் சிஇடி சங்கம் மட்டும்தான் ஊதிய விரைந்து முடித்திட வேண்டும் என்று தனித்த இயக்கத்தை செய்திருக்கோம். 16/12/2009 முதலாக ஊதியக்குழு தலைவர் டைரக்டர் ஃபினான்ஸ் தலைமையில் ஒர்க்லோடு மற்றும் ஊதிய ஒரு பேச்சுவார்த்தை. அந்த கூட்டத்திலிருந்து, அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலிருந்து கேங்மேன் பணியாளர்களுக்கான கோரிக்கைகளை, அவர்களுடைய அந்த பதவி மாற்றம், இன்ன பிற கோரிக்கைகளை வலியுறுத்தி அடித்து பேசியது இந்த சிஇடி அமைப்பு. அதற்கான ஆவணங்களை வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம், கடிதமாக கொடுத்திருக்கிறோம். வாரிய தலைவர் கொடுத்த கடிதத்தை எல்லாம் குரூப்ல போட்டிருக்கோம். ஆனா ஒரு சிலர் அப்பாவிகள் யாரோ சொல்ற தவறான விஷயங்களை கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் வருத்தப்படுவதை வேறு வழி கிடையாது. அப்புறம் அதற்கு பிறகு 16/2க்கு பிறகு 21/2 ஊதிய ஒரு பேச்சுவார்த்தை, அதற்கு 3/2 ஊதிய ஒரு பேச்சுவார்த்தை, அப்புறம் 3/3 இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஒட்டுமொத்த தொழிலாளிகளுக்காகவும் பேசியிருக்கிறோம், கேங்மேன் பணியாளர்களுக்காகவும் பேசியிருக்கோம். கேங்மேன் பணியாளர்களுக்கு ஒரு கட்டத்தில் வாரிய தலைவர் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில், டைரக்டர் ஃபினான்ஸ் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையில் நாம் அழுத்தமாக, தெளிவாக, வேகமாக சொன்னோம். அது நிறைய வீடியோக்கள் முன்னாடி போட்டு பாருங்க. என்ன சொல்லியிருக்கோம், கேங்மேன் பணியாளர்களுக்கு களவுதிரை வாங்கி கொடுப்பது காலத்தின் கட்டாயம். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொன்னோம். ஆஃப்லைன் இயக்கம் ஜனவரி 19 துவங்கி ஒப்பந்தம் 14ஆம் தேதி முடிஞ்சு மார்ச் 16ஆம் தேதி தான் நாம அந்த ஆஃப்லைன் இயக்கத்தை திரும்ப பெறுகிறோம். ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்து போட்டதனால் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆஃப்லைன் இயக்கத்தை நடத்திருக்கிறோம். திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை புறநகர், கோயம்புத்தூர், நீலகிரி, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், 34 மாவட்டங்களில் 30 மாவட்டங்களுக்கு மேல மிக சக்தியாக ஆஃப்லைன் இயக்கம் நடந்தது. போராட்டத்தில் இருந்து கொண்டே பேச்சுவார்த்தை நடத்தணும், போராட்டத்தில் இருந்து கொண்டே வாரிய தலைவரோட அரசாங்கத்தோட பேசணும். அது மட்டுமா, நமது கட்சியில் இருக்க மாநில சண்முகம் மூலமாக பேசணும், முதலமைச்சரை சந்தித்து பார்த்து கடிதம் கொடுத்து பேசணும். நாயகர் மாலி அவர்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார், எல்லா போட்டோக்களையும் போட்டிருக்கோம், எல்லா செய்திகளையும் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறார்கள், இதெல்லாம் நடக்கலை, நீங்கள் கடிதம் கொடுத்தோம்,
நாங்கள் பனியன் போட்டு போய் நின்னோம், பனியன் போட்டு போய் நின்னதனால் கிடைத்தது என்று பேசுகின்ற அவர்களை பார்த்து நாம் அவர்கள் அப்பாவிகள் என்று நினைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. மின்சார வாரியத்திற்குள் புதிதாக வந்திருக்கிறார்கள். IAS அதிகாரினா என்ன, அரசுனா என்ன, தொழிற்சங்கம்னா என்ன, பேச்சுவார்த்தைனா என்ன, இவையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு காலம் அவர்களுக்கு பிடிக்கும். இந்த சூழலில் தான் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தையின் மூலமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது 11ஆம் தேதி ஒரு அறப்போர் இயக்கத்தை அறிவிக்கிறோம். மார்ச் 11 அந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் கேங்மேன் பணியாளர்கள் மற்ற இதர பணியாளர்கள் உட்பட அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சியான போராட்டத்தை செய்தார்கள். கிருஷ்ணகிரி, கோவை மண்டலம் முழுக்க, அதில் மிக சிறப்பாக பல்லடம், திருப்பூர், இன்னும் பிற மாவட்டங்களில் நடந்த இயக்கங்கள் மின்சார வாரியத்தை அச்சுறுத்தியது, அரசாங்கத்தை அச்சுறுத்தியது. IAS ரிப்போர்ட் அரசாங்கத்துக்கு சென்று அரசாங்கத்துக்கு என்ன IAS ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்றது உட்பட நமக்கு தெரியும். அப்போ 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் தொடர் போராட்டத்தின் மூலமாகத்தான் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஒப்பந்தம் ஈடேறியது. அந்த ஒப்பந்தத்தில் ரைட் சைசிங் எடுத்துட்டான். கேங்மேன் அந்த பதவியை ஒழித்து கட்டி இருக்கிறான். இறந்து போன 6% 1/2019 முதல் அந்த கோரிக்கை எல்லா தோற்றமும் கைவிட்டாங்க. அனுப்புவாங்க, அடுத்த வேஜ் விஷயம் வந்துச்சு என்று கைவிட்ட கோரிக்கையை, குழி தோண்டி புதைத்த கோரிக்கையை திரும்பவும் எடுத்து அந்த 6% வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த கேங்மேன் பணியாளர்களுக்கு. மொத்தம் இந்த ஊதிய உயர்கள் கேங்மேன் பணியாளருக்கு 12% ஊதியரை வாங்கி கொடுத்தது சீட்டு பேப்பர் கொடுத்து வாங்கி கொடுத்ததில்ல, களத்தில் போராடி வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதுதான் முக்கியம். அப்போ அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் முக்கியமான இந்த வீடியோட நோக்கம். கிளாஸ் 4 மாத்துறாங்க. ஏன் கிளாஸ் 4 மாத்துறாங்க? தொழிலாளர் ஐக்கிய சங்கம் 16/2 ஒரு கடிதத்தை முதலமைச்சருக்கு, எனர்ஜி செக்ரட்டரிக்கு, இன்னும் பிற அதிகாரிகளுக்கு, வாரிய தலைவருக்கு ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணம் காட்டி கொடுக்குறாங்க. களபதி அவர்கள் கொடுக்க முடியாது, அவருக்கு ஐடி படித்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. கொடுக்க முடியும் என்று முதல்ல இருந்தே பேசுறோம். பிரசிடென்ட் இருக்கு, காலேஜ் கமிட்டில வந்தாங்க. 1599 தெர்மல் ஸ்டேஷன்ல 12,000 பேர் வந்தாங்க. 21,600 18/2007 ஒரு 21,600 வந்தாங்க. பிரசிடென்ட் இருக்கு. சர்வீஸ் ரெகுலேஷன்ல 4ஆம் கிளாஸ் 2 விஷயம் தான் போகுது. பிரசிடென்ட் இருக்கு, ரூல் இருக்கு என்றெல்லாம் சொன்னதை வாரியம் கணக்கில் கொண்டு கலவர கொடுக்கின்ற நேரத்தில் இந்த அப்ஜெக்ஷன் கடிதம். இந்த அப்ஜெக்ஷன் கடிதம் ஒரு பக்கம் லைட்டா ஷேக் பண்ணி லைட்டு தான் அது துடைத்து எறிய முடியும், உடைத்து எறிய முடியும் ஈஸியா. அப்ப ஒப்பந்த நாள் என்று அரசாங்கத்தோடு பேசிய வாரிய தலைவர் ப்ரொபோசல் டிராப்ட் நகல் கொடுக்கின்ற பொழுது அதில் கேங்மேன் பணியாளர்களை கிளாஸ் 4 கொண்டு வந்து கொடுத்து கிளாஸ் 4 இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்புவோம் என்று கொடுக்குறாரு. அதுதான் இன்னைக்கு மின்சார வாரியத்தில் இருக்கிற கேங்மேன் பணியாளருக்கு எங்க களவு வேற கிடைக்கலீங்க, அடுத்த மாசம் சம்பளத்தை களவு கிடைக்குமா என்று கேட்ட தொடர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நாம என்ன சொல்றேன்னா, தொழிலாளர் ஐக்கிய சங்கம் இடையில் புகுந்து கடிதம் கொடுத்து தடுப்பணையை ஏற்படுத்த முயன்றதை முறியடித்து தான் இது வந்திருக்கு. அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெற முடியாது, தனி நபராகவும் பெற முடியாது, அப்ரண்டிஸ் சங்கமாகவும் பெற முடியாது, யாராலும் பெற முடியாது. ஏன்னா இது முத்தரப்பு ஒப்பந்தம். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாச்சு. கிளாஸ் 4 என்ன சொல்லுது? கிளாஸ் 4 யாரெல்லாம் வருவாங்க? கள உதவியாளர், உதவி, அது அசிஸ்டன்ட் ஒயர்மேன், ஹெல்பர் கம் மீட்டர், இவங்களாம் கிளாஸ் 4 வருவாங்க. இப்போ கிளாஸ் 4 இந்த 3 பதவி இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் வேலை செய்யணும். டிஸ்ட்ரிபியூஷன் பதவி கள உதவியாளர் கொடுக்கணும், இல்லை உதவி கம்பியாளர் கொடுக்கணும், இல்லை ஹெல்பர் கம் மீட்டர். இந்த 3 தவிர வேற எதையும் கொடுக்க முடியாது. வந்தாச்சா? ஹெல்பர் கிடைச்சிருமா? இவங்களுக்கு தனியாக வேலை கொடுப்பாங்களா? ஏற்கனவே ஒர்க் லோடு என்ன, யூனிட் ஸ்டாஃப்னா ஹெல்பர் ஒயர்மேன் தான். யூனிட் ஸ்டாஃப் ஹெல்பர் ஒயர்மேனுக்குள்ள இருக்கக்கூடிய 2 பதவிகளை தான் கொடுக்க முடியும். ஒன்று ஒயர்மேன் கொடுக்கணும், இல்லை அசிஸ்டன்ட் ஒயர்மேன் கொடுக்கணும், இல்லை ஹெல்பர் கொடுக்கணும். கண்டிப்பாக ஹெல்பரை வாங்க விட மாட்டேங்க. இவ்வளவு தூரம் தாண்டி வந்தோம்னா கள உதவியாளர் என்ற பதவியை கேங்மேனுக்கு வாங்கி கொடுக்காமல் விட மாட்டோம். அத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம், அத்தனை போராட்டங்கள் செய்திருக்கிறோம். இத்தனை போராட்டங்களை செய்து வெற்றிக்கடி ஈட்டிய நாம் அந்த பெயர்ல சின்னதாக மாற்றம் இருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மே மாத இறுதிக்குள்ளேயோ ஜூன் மாதத்திலேயோ கண்டிப்பாக கேங்மேன் என்ற பதவி ஒழிக்கப்பட்டாச்சுங்க. அது குழி தோண்டி புதைக்கப்பட்டாச்சு. அப்போ அவர் மாற்று ஒரு பெயர் வேணும். என்ன பெயர்னு தெரியல. நான் சொல்றேன், கள உதவியாளர், உதவி கம்பியாளர், ஹெல்பர் கம் மீட்டர், இந்த 3ல் ஏதோ ஒன்று இருக்கு. உதவி கம்பியாளர் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், ஹெல்பர் பார் மீட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கள உதவியாளர் கொடுப்பாங்க. அதை சீட்டு வாங்கியே தீரும். இது கிளாஸ் 4ல. பிரசிடென்ட் இருக்கா? என்ன பிரசிடென்ட் இருக்கு? முன்மாதிரி இருக்கா? கல்வி தகுதி NTC NAC இல்லாதவர்களை மின்சார வாரியத்தில் ஹெல்பராக கொடுத்துருக்காங்களான்றத கேள்வி. பிரசிடென்டா தான் இருக்க. காலேஜ் கமிட்டியின் மூலமாக ஒரு 18,000 பேர் இருந்தாங்க. 1999 தெர்மலில் ஒரு 12,000 பேர் இருக்கிறாங்க. 18/2007 ஒரு 21,600. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு 2,000 பேர் வந்திருக்கிறாங்க. எண்ணற்ற உதாரணங்களை சொல்ல முடியுமே. வந்திருக்காங்களே. ஏன் வாரிசு வேலைக்கு வந்த கலந்து வேற போடலையா?
இந்த 20 ஆண்டுகளில் எஸ்எல்சி ஃபெயில் ஆனவங்க 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் என்ற பல்வேறு கல்வி தகுதி கொண்டவர்களை வாரிசு வேலைக்கு வருகின்ற பொழுதே கள உதவியார் கொடுத்துருக்காங்களா? இது பிரசிடென்ட் இல்லையா? யார் கொடுத்தது? வாரி தலைவர் தான் கொடுத்தாரு. மின்சார வாரி தான் கொடுத்தது. ஸோ பிரசிடென்ட் இருக்கு, அந்த ஒப்பந்த சரத்தில் பிரசிடென்ட் என்ற வார்த்தை இருக்கு, அதுக்கு தான் இது அர்த்தம் சொல்லியிருக்காங்க. லீகலா இருக்கா? சட்ட ரீதியாக கொடுக்க முடியுமா? சட்ட ரீதியாக கொடுக்க முடியும். என்ன சட்டம் இருக்குது நமக்கு? காலித் கமிட்டி தீர்ப்பின் அடிப்படையில் அவர் சொல்ற காலித் என்ன சொல்றாரு? 2 வருடங்கள் 4 வருடங்கள் 5 வருடங்கள் பணிபுரிந்தவர்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ எ குவாலிஃபிகேஷன், தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் டு ஐடி குவாலிஃபிகேஷன் தான் காலித் கமிட்டி தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் 1/99 வாங்கியிருக்கிறான். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் 10/8/2007 ஒப்பந்தத்தில் வாங்கியிருக்கிறான். மஸ்தூர் அப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. மஸ்தூர் எப்படி ஹெல்ப் ஆனாங்க? இதனால தான் ஆனாங்க. மஸ்தூர் ஹெல்ப் ஆகின்ற பொழுது கேங் ஹெல்ப் ஆக முடியாத மாறும். அது காலித் கமிட்டி தீர்ப்பு. அது மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இவங்க தான் காட்டுவாங்க, நாம காட்ட மாட்டோமா? சம வேலைக்கு சம ஊதியம் தீர்ப்பு எத்தனை தீர்ப்பு? சுப்ரீம் கோர்ட்ல, ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல 100 தீர்ப்புகள் காட்டுவோம். லீகலி காட்ட முடியும். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்ம கிட்ட ஏகப்பட்ட தீர்ப்பு இருக்கு. நெட்ல போட்ட பொத்துன்னு வந்து உள்ளோம். இந்த தீர்ப்புகள் அடிப்படையில் பெற முடியும், சர்வீஸ் ரெகுலேஷன் அடிப்படையில் பெற முடியும் என்பதுதான். சர்வீஸ் ரெகுலேஷன் கொடுத்திருக்கு. சர்வீஸ் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவருக்கு அசிஸ்டன்ட் வார்டன் கொடுக்க முடியும். 2 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கால்குலேட்டட் ஆஸ் குவாலிஃபிகேஷன். நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு, காலித் கமிட்டி தீர்ப்பு, எல்லா தீர்ப்புல இருக்கு. இதை மீறி என்ன பண்ண முடியும்? கேங்மேன் பணியாளருக்கு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், 5 ஆண்டுகளாக போராடி வந்தோம். இந்த 6 மாதங்கள் நாம் செய்த பணிகளை, சிஇடி செய்த பணி கணக்கில் அடங்காத பணி, எண்ணில் அடங்காத பணி. வாரிய தலைவரை, டைரக்டர் பினான்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் டைரக்டர், எம்டி டிரான்ஸ்கோவை, அந்த கமிட்டி உறுப்பினர்களை, பிஎஸ் பர்சனல் செக்ரட்டரி உமானத் அவர்களை, எனர்ஜி செக்ரட்டரி அவர்களை கட்சி மூலமாக எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறான். இந்த எண்ணற்ற பணிகளை செய்ததன் மூலமாகத்தான் அந்த ஒரு கடிதம், ஐக்கிய கடிதம் கொடுத்தது விளைவாக கிளாஸ் வர வந்துச்சு. அந்த கடிதம் இல்லை என்று சொன்ன டைரக்டாவே கலவரம் வந்திருக்கும். இப்பொழுதும் சொல்றோம், கள உதவியார் கண்டிப்பாக கேங்மேன் பணியாளருக்கு கிடைக்கும். சிஇடி சங்கம் வாங்கி தரும், உறுதியாக சொல்றேங்க. யார் என்ன கதை விட்டாலும் சரி, யார் என்ன பொய்யான வதந்திகளை பரப்பி விட்டாலும் சரி, இப்பொழுது சொல்கிறோம், சிஇடி சங்கம் உறுதியாக வாங்கி கொடுக்கும். அதற்கான நடவடிக்கை நாம் செய்வோம். எப்பொழுதுமே சிஇடி சங்கம் மிகப்பெரிய தாரக மந்திரம் இருக்கு. நீதிமன்ற உத்தரவுகளை காட்டிய வாதாடி பெறுவோம். வாதாடி பெற முடியவில்லை என்று சொன்னால் போராடி பெறுவோம். இது வாதாடியும் பெற்றிருக்கிறோம், போராடி ரெண்டும். வாதாடினது 50%, போராடினது 80% அப்படிங்களேன். இரண்டும் செய்த காரணத்தினால்தான் கேங்மேன் பணியாளர்களுக்கான அந்த கோரிக்கை என்பது நிறைவேறி இருக்கிறது. ஆக கேங்மேன் பணியாளர்கள் குழம்ப வேண்டாம். யாரோ எவரோ ஒருத்தர் சொல்கின்ற கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் மனம் தளர வேண்டாம். 90% கடந்து வந்தோம்னா இன்னும் ஒரு 10%, 5% கடப்பதற்கு இன்னும் 2 மாதங்கள் காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். எலெக்ஷன் முடிந்த பிறகு இதற்கான நடவடிக்கை நம்ம உறுதியாக செய்வோம். இதுவரை நம்பி நம்மோடு பயணித்த கேங்மேன் பணியாளர்கள் மீண்டும் தொடர வேண்டும். பொய்யான வதந்திகள் நம்ப வேண்டாம், பொய்யானவர்கள் நம்ப வேண்டாம். கேங்மேன் பணியாளர்கள் சிஇடி சங்கத்தை முழுமையாக நம்பி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். சொன்ன வாக்குறுதியை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். சொன்னோம், எப்ப சொன்னா, அக்டோபர் 7-8 போராட்டத்தின் போது சொன்னோம், களைய மாட்டோம் என்று சொன்னேன். கல்யாண மண்டபத்தில் வைத்து பொதுச் செயலாளர் நான் சொன்னேன், கண்ணன் தலைவர் சொன்னார், பல்வேறு மாவட்டங்களில் நமது நிர்வாகிகள் சொன்னாங்க, திருச்சியில் சொன்னாங்க, தஞ்சாவூர்ல சொன்னாங்க, மதுரையில், எல்லா இடங்களும் சொன்னது ஒரே விஷயம் தான். இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் மிகப்பெரிய வெற்றியை எட்டப் போகிறோம். அது விரைவில் கிடைக்கும். வாரிய தலைவர் பொங்கலுக்கு முன்பாக என்று சொன்னார், பொங்கலுக்கு முன்பாக கிடைக்கும். கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்து நாம் போராடி பெறுவோம் என்று சொன்னோம். பொங்கலுக்கு பிறகு ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை துவங்கிவிட்ட காரணத்தினால் நாம் ஆஃப்லைன் ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டோம். அப்போ ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையின் மூலமாக வாரிய தலைவர் முடித்து தருவதாக ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையின் மூலமாக முடித்து தந்திருக்கிறார். ஞாபகம், இந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் ஒர்க்லோட வரவே கூடாது. ஒர்க்லோடு பேச்சுவார்த்தையில் தான் வரணும். ஏன் ஒர்க்லோடு பேச்சுவார்த்தையில வராமல் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் வாரிய தலைவர் சிஇடி சங்கத்திற்கு கொடுத்த வாக்குறுதி. ஞாபகம், சிஇடி சங்கத்துக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாகத்தான் ஊதிய உயர்வு அந்த ஒப்பந்தத்தில் கேங்மேன் பணியாளருடைய பதவி மாற்றம் 6% வரலாம். பதவி மாற்றம் வரவே கூடாது. ஏன் வந்தது? நமக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. மற்ற அழுத்தங்கள், நிறைய அழுத்தங்கள் நமக்கு கொடுத்து வச்சுக்கலாம். அந்த அழுத்தங்களும் இணைந்து தான் இந்த வெற்றியை ஈட்டிருக்கிறோம். இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் என்று ஊர் முழுக்க சொல்லுங்க, உறக்க சொல்லுங்க. பொய்யானவர்களுடைய வேஷத்தை கலைத்து காட்டுங்கள். பொய் சொல்பவர்களை, நம்மை வசைபாடுவர்களை விடாதீங்க. அவர்கள் நம்மிடம் தோற்று போகின்ற அளவிற்கு உங்களிடம் விவாதம் நடத்தும். நீங்கள் விவாதிக்க வேண்டும். நாம் சொன்ன விஷயங்களை, செய்த விஷயங்களை
உறக்க சொல்லுங்க. ஒவ்வொரு பிரிவு அலுவலகத்தில் இருக்கிற அனைத்து கேங்மென்ட் பணியாளர்கள் மத்தியில, நிரந்தர பணியாளர் மத்தியில நாம் செய்ததை சொல்லுங்க. ஏன்னா சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அதுவே இந்த சீட்டு அமைப்பு. இந்த சீட்டு அமைப்பை என்றையும் தோற்றதாக வரலாறு கிடையாது. காலத்தில் வென்றோம். தெர்மல் பணியாளர்கள் அதில் வென்றோம். மஸ்தூர் 21 அதில் வென்றோம். இப்பொழுது மீண்டும் அடுத்த வெற்றி கேங்மேன் என்ற பதவியை ஒழித்து அடுத்த கட்டத்துக்கு மாறி இருக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். நம்மை பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.